கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதையை சொல்கிறேன். குரு ஒருவர் பிரசங்கம் செய்த போதெல்லாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி இடத்தை கண்டுபிடிக்க சொல்லுவார். இதுதான் அவரது பிரசங்க பாணி. சபையார் பார்த்தும் பாராமலும் பலனற்றவர்களாய் புறப்பட்டு போவார்கள். ஒரு நாள் குரு தம் சபை மக்களை பார்த்து, நான் நாளை ஒரு மரண சாசனம் வாசிக்கப் போகிறேன் என்றார். அவர் ஒரு பணக்கார குரு, பிள்ளை கிடையாது. எனவே தங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குமென்று எண்ணி மறுநாள் அனைவரும் விழுந்தடித்து வந்தார்கள். குருவானவர் பைபிளை திறந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து படித்தார். கீழே இறங்கி போய்விட்டார். மீட்பை குறித்து தெளிவாய் கூறும் குருமாரும் மீட்பை விரும்பி தேடும் சபையாரும் உண்டா? ஏதோ கிடைக்குமென்று எண்ணி வந்த சபையார் ஏமாந்தனர். ஆம் என கண்பானவர்களே, அவர் வாசித்த வசனம் என்ன தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏசப்பா சொன்ன வார்த்தை அது. சமாதானத்தை உங்களுக்கு, ஒருவரும் எடுக்கவும் கொடுக்கவும் கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கூறினார். ஆம் என கண்பானவர்களே, உலக பிரகாரமான சொத்துக்கள், பணங்கள், எதை நாம் தேடி சென்றாலும் நமக்கு சமாதானம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்கு இருக்காது. ஆகவே நாம் சமாதானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம் வாழும்போது நம்ம என்றைக்குமே மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஜெபம் செய்வோமா? கிருபை இரக்க நிறைந்த கர்த்தாவே, சமாதான குறைச்சலோடு வேதனையோடு மனமடிவோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ.